என்னடா லைஃப் ஸ்டக் ஆன மாதிரி இருக்கே, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையே, அப்படியே அதே இடத்துல நின்னுட்டோமே, நம்ம லைஃப் முன்னேறுமா, இல்ல வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? அப்போ கரெக்டான வீடியோவை தான் நீங்க கிளிக் பண்ணியிருக்கீங்க. நான் மட்டும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன், எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், ஆனா என்னை தவிர்த்து என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ் ஆயிட்டாங்க. நான் மட்டும் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறேன். என் லைஃப் மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கு அப்படின்னு தோணுதா? உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட லைஃப்லயும் எல்லாரும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பேச அனுபவிச்சிருப்போம். ஆனா, இந்த டைம்ல தான் நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒண்ணும் சும்மா இல்ல. நம்ம க்ரோ ஆயிட்டு இருக்கோம். குரோத்தும், சக்சஸும் வேற வேற விஷயம். சக்சஸ் அளவுக்கு குரோத் ரொம்ப ஃபேன்சியா, அட்ராக்டிவா இருக்காது. பட் குரோத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சக்சஸ் அடையறதுக்கு. நீங்க ஸ்ட்ரக் ஆகி இல்ல. நீங்க கரெக்ட்டான விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி, அந்த பாதையில கரெக்ட்டா போயிட்டு இருக்கீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்கள நீங்களே பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க லைஃபோட, உங்க ஃபியூச்சரோட பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டேஷன நீங்க கட்டிட்டு இருக்கீங்க. ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாரோட கண்ணுக்கும் தெரிஞ்சிராது. பட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த ஒரு பேஸ்ல தான் இப்போ இருக்கீங்க. இந்த சினாரியோவ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மண்ணுக்குள்ள விழுந்திருக்கு. ஆனா அது நம்ம யாரோட கண்ணுக்கும் தெரியாது. அதுக்காக அது சும்மா இருக்குன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அது மண்ணுக்குள்ள போராடும். அதோட வேரை உருவாக்குறதுக்காக, அது அந்த மண்ணை முட்டி தள்ளிட்டு துளிர்த்து வர்றதுக்காக ரொம்பவுமே போராடும். ஆனா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் இருக்கீங்க. நீங்க ஸ்டெக் ஆகி ஒன்றும் இல்லை. நீங்க போராடிட்டு இருக்கீங்க துளிர்த்து வர்றதுக்காக. வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது ஒரு அழகான மரம் ஆயிரும். எல்லாருக்கும் பிடிச்ச பழங்களை கூட கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும். இந்த ஒரு பேச மட்டும் கடந்து வந்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கும் சக்ஸஸ் கிடைச்சிரும். மோட்டிவேஷனை மட்டும் வச்சுட்டு நான் என்னமா பண்றது, அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எப்படி மூவ் ஆகுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. முடிஞ்சு போன விஷயத்த இப்ப நம்மளால மாத்த முடியாது. ஆனா இனிமே நம்ம என்ன செய்யணுன்றத நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களோட கோல் இல்ல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அது ஒரு குட்டி ஸ்டெப்பா இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கே நீங்க கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் பிளானை கிரியேட் பண்ணணும். என்னெல்லாம் செய்யணுன்றத அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணணும்லாம் நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஏன்னா மொமெண்டம்ன்றது ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல இருந்து தான் கிரியேட் ஆகுது. அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்ஸஸ் அடைஞ்சிருவீங்க. நீங்களே ஆல்ரெடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. வேற ஏதாவது ஒரு விஷயத்துல, இந்த விஷயத்துலயும் அது கண்டிப்பா நடக்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நடந்ததெல்லாம் ஓகே. இனிமே நான் ஸ்டார்ட் பண்றத நான் சூப்பரா பண்ணுவேன்ற தைரியத்தோடையும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உங்க கோலை அட்டைன் பண்ணாம இருக்கலாம். ஆனா அதை அட்டைன் பண்றதுக்கான பாதையில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதை நீங்க முழுசா நம்புங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டான கண்டென்ட்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வேற யாருக்காவது தேவைப்படும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் இல்லை ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை கைஸ்.